படிப்போமே. 1854 எப்பாவத்தும் உட்பட்டு நிற்கின்ற போதம். ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் விளக்குகிறார். கருவிலிருந்தே நீ என் உயிரோடு ஒத்து நிற்கிறாய். அதனால் உடலாக உருப்பெற்று வளர்ச்சி அடைந்து வலுவான உடல் பெற்றபின் இளமங்கையின் சார்பே கதியென கிடக்கின்றேன் நான். சிவஞானிகளின் நெறியோடு முரண்பட்டு எல்லாவிதமான பாவத்திற்கும் உட்பட்டு நிற்கிறது எனது அறிவு. அப்படிப்பட்ட என் அறிவு இந்நாளில் முற்றிலும் மாறி உன் திருவடியிலே ஒருபட்டு விளங்குவது என்னே அதிசயம். தில்லை கூத்தனே, கூறி அருள்வாயாக. இப்படியாக சிவநெறியே நன்னெறி என்று விளக்குகிறார் ஸ்ரீ அம்பலவாண தேசிகர். பாடலை காணலாமே. கருப்பட்ட காலத்தில் ஆவி ஒத்தேறிய காயமதாய் உருப்பட்டு மங்கைதன் கொங்கையில் பட்டு மிக்குவோர் நெறியும் புறப்பட்டு எப்பாவத்தும் உட்பட்டு நிற்கின்ற போதம் நின்பால் ஒருப்பட்டவாறு என்கொல். தில்லையுள் ஆடிய உத்தமனே, போதம் நின்பால் ஒருப்பட்டவாறு என்கொல் என்று ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் தாம் அருளி செய்த அதிசய மாலை எனும் அற்புத நூலின் 16வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். நன்னெறி நிற்போம், தீயது அகல்வோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.